இந்த புல்லெல்லாம் பிடுங்கிடுவோம், எடுத்து போட்டுருவோம். இது கீரை தான். காலை வணக்கங்க. இது கீரை தான். இது முத்திருச்சு. செய்யணும்னா செய்யலாம். இது பேர் முகற்ற கீரை. இந்த கீரையோட பேர் முகற்ற கீரை. வேறு செடி நடலான்ட்டு காலை வணக்கங்க. எடுத்து போட்டால் தான் இந்த கொடிலாம் நல்லா வரும். என்னங்க இதெல்லாம் செதுக்கி தாங்க எடுக்கணும். இதெல்லாம் நல்லா மட்டமாயிட்டுது. புல்லுலாம் இருக்குது. இதில் எடுக்க முடியாது. மண்வெட்டி வச்சு செதுக்கி எடுங்க. செதுக்கி எடுத்துட்டு வேறு என்ன செடி போடலான்னு பாருங்கள். இது எப்போ பறிக்கலாம்? இங்கே பாருங்கள், பிஞ்சு வச்சுருக்கு. இந்த செடி வரணும்னா இதெல்லாம் எடுத்துடணும். பாருங்கள், நிறைய வந்திருக்கு. இந்த கிர்னி பழம் விதை தூக்கி போட்டதில் நிறைய வந்துடுச்சு. புல்லெல்லாம் எடுத்தால் தான் அது ஃப்ரீயாக வரும். கீரைக்கு மேலே வந்துடுச்சு பாருங்கள், எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். கீரை வருதோ இல்லையோ, இது விதைக்காத கீரை வந்துடுது. சமைச்சு சாப்பிட்லாம். முத்திடுச்சு. இங்கே இருக்கிற புல்லாம் மண்வெட்டியால் தாங்க எடுக்கணும். அப்படியே போட்டு விடுங்க. நல்லா நிறைய பாயிட்டோம். வெயில் பயங்கர வெயில் அடிக்குது. அதனால் தண்ணி எவ்வளோ விட்டாலும் பத்தலை. அந்த தண்ணியை வாங்க ஏசி தண்ணி தூக்கி அதுக்கெலாம் ஊற்றுங்க. பாரு, ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். தோ பாருங்கள். ஏசி பூச்செடிக்கு ஊற்றுங்க. எல்லாத்துக்கும் லைனாக ஊற்றுங்க. அது ஊற்றுங்க. சங்கு பூச்செடிக்கு ஊற்றுங்க. அதுக்கு ரோஜா செடிக்கு ஊற்றுங்க. அது செம்பருத்தி பூக்குது பாரு.